நிஜமா அங்கே இருக்க நீ வந்த பார்த்த உடனே எங்க எல்லார் மனசுல இடம் பிடிச்ச அண்ணா அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிட்ட எங்களை காப்பாத்துறதுக்காக அந்த மந்திரவாதிட்ட நிறைய போராடி இருக்க. உண்மையே நீ யாருமா? உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன காரணத்துக்காகவோ எங்ககிட்ட சொல்லாம மறைக்கிற. சித்தர் உன்னை நம்பி எங்களை அனுப்பியிருக்காருன்னா அதுக்கெல்லாம் என்னமா காரணம்? எங்க மனசை புரிஞ்சுக்காம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? யாரோ எப்படியோ போகட்டும்னு நினைக்கிறியா? ஐயோ அண்ணா, தயவு செஞ்சு என்ன அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை, ஜோதி அண்ணனை, சித்ரா அண்ணிய, ஈஸ்வர அண்ணனை யாரையும் அப்படி நினைச்சிட முடியாது. உங்க மனசெல்லாம் சின்னதா வாடினா கூட அதை என்னால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் உங்க மேல எல்லாம் பாசமா இருக்கேன், உயிரே வச்சிருக்கேன். உனக்கும் எங்களுக்கும் முன்ன பின்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ எங்க சங்கரி மாதிரியே இருக்கியே, அதுக்கும் இதுக்குமாவது ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுமா? அண்ணே, அண்ணி, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணும். நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மேலையும் சித்தர் சொன்னதுலயும் நம்பிக்கை இருந்தா, இது எல்லாத்தையும் விட அந்த சிவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என்ன எதுவும் கேட்காம என் கூட ஆதிமங்கலம் வாங்க. மத்தத அந்த சிவன் பார்த்துப்பான். நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்க. அந்த சங்கரியால் மட்டுமல்ல, அந்த சித்தராலும் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அதற்காகத்தானே இப்படி கவனங்கள் தெரிந்திருக்கிறோம். எது எப்படி ஆயினும் வரும் மகா சிவராத்திரிக்குள் அவளிடமிருந்து ஆகாய லிங்கத்தை கைப்பற்றி ஆக வேண்டும்.